ரூபாய் பாட்டில் பாட்டு பாடும் போதே வந்து பிரச்சனைகள் விஸ்வரூபம் ஆயிடுச்சு. நீங்கள் கைதான் வச்சு பாருங்களேன் விஜய் மேலே. சும்மா என்ன ஜோக் காமிக்கிறீங்களா? விஜய் வந்து கேட்டிருக்காரு, நான் வந்து என்னோட மக்களை போய் பார்க்கணும், ஹாஸ்பிட்டலில் அடிபட்டுருக்கவங்களாம் போய் பார்க்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இவங்க தான் வந்து பர்மிஷன். விசமிகள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க, கட்டையை தூக்கி டிரான்ஸ்ஃபார்மரை அடித்து உடைச்சிருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ பவர் கட் ஆகிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் கட் ஆன உடனே வந்து 5 குரூப்பாக வந்து விசமிகள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க 500 பேர் கொண்ட கும்பல் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க 1000 பேர் கொண்ட கும்பல் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த ஒரே ஸ்பாட்டில் 30 பேர் இறந்தாங்க பாருங்க. அந்த இடத்துல ஒரு பெண்மணி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள வந்து ஏறி மிதிச்சிருக்காங்க, கழுத்துலேயும் மிதிச்சிருக்காங்க. இப்போ இதனால தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து குயிக்காக வந்து போலீஸ் கண்டுக்கவே இல்லை. ஸோ நிறைய பேரோட செயினை காணும். அது இல்லாமல் கத்தி வச்சுக்கிட்டு வந்ததான் இன்னைக்கு வந்து டெல்லியிலேருந்து நட்டா அவர்கள் அனுப்பிய 8 பேர் குழு வந்து விசாரிக்கும் போது அந்த ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, கத்தி வச்சுட்டுலாம் வந்து குத்திருக்காங்க ஒரு சிலரை, பொதுமக்களை. விஜய்க்கு போட்ட ஆரம்ப கண்டிஷனே வந்து உள்ள நுழையும் போது வேனுக்கு மேலே நின்றுட்டுலாம் நீங்கள் வந்து சீன் காமிக்கக்கூடாது, சினிமா மாதிரி நீங்கள் வேனுக்குள்ளேயே தான் இருக்கணும். வேனுக்குள்ளேயே இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கும் போது ஒரு சில நேரத்தில் லைட் ஆன் பண்ணுறாரு, நான் உள்ளே தான் இருக்கேன்னு காமிக்கிறாரு, ஆஃப் பண்ணிடுறாரு. ஏன்னா ரொம்ப நேரம் காமிச்சாலும் மக்கள் வந்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான். பட் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, அவர் கை காமிச்சிட்டு போயிட்டு இருந்தாருன்னா அப்படியே விலகி போயிருப்பாங்க நிறைய பேர். நான் என்ன சொல்கிறேன்னா சார், சிம்பிளான விஷயந்தான் அது. நீங்கள் தானே சொல்கிறீங்க அவர் இந்த கூட்டம்லாம் ஓட்டாம மாறாதுன்னு. அப்படி தான் வந்து கள நிலவரமும் இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் பயந்தீங்க? கரூர் விஜயபாஸ்கர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறார். இந்த வேனில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, நம்பர் பிளேட் இல்லாத ஸ்டிக்கர். என்ன ஸ்டிக்கர்னா, கழகத்தின் மக்கள் சேவை ஊர்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 40 வேனில் வந்து கிட்டத்தட்ட பாதி வேனில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து தண்ணீர் பாட்டிலில் வந்து தண்ணீர் கொடுத்துருக்காங்க பொதுமக்கள்ன்ற பேர்வையில். அந்த பாட்டில்களில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அப்படின்னு போட்டு பாட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டிலில் எதுவும் கலந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகக்குறி வந்து மக்கள் எழுப்புறாங்க. நாங்கள் வந்து பக்கத்துலேயே 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போவோம்னு நினச்சா 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அரசாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகிறாங்க. அப்போ டைம் எடுத்து விஜய் ஒருவேளை அங்கேயே கரூரில் இருந்திருந்தா விஜய் கூட தாக்கியிருப்பாங்க, கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா கத்திலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா வேற ஏதோ எய்ம் பண்ணி தான் வந்திருக்காங்க. கரூர் மக்கள் ஃபுல்லாக கொந்தளிச்சு போயிருக்காங்க, எஸ்பெஷலாக செந்தில் பாலாஜி மேலே. நீங்கள் செந்தில் பாலாஜி வந்து திமுகவில் வச்சிங்கன்னா, ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னோட வேண்டுகோள்னா, உடனடியாக நடுநிலைமையாக விசாரணை பண்ணி செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் சார். ஓகே, கிளியர் ஆகிட்டிங்களா? இல்லை, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனத்த இதோடு தான் இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி காலையில் நான் கேள்விப்பட்டது, அது இல்லாமல் நேற்று மக்கள் இன்னும் வீடியோவில் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. நம்ம என்ன திமுகவினுடைய ஹிஸ்டரி பற்றி நம்ம பேசணுமோ கடந்த வீடியோவில், அது உண்மையாக இருக்குது அப்படின்றது தான் அங்கே வர தகவல்கள்லாம் சொல்லுது. ஏன்னா அங்கே வந்து விசமிகளை வந்து உள்ள திமுக அனுப்பியிருக்காங்க அப்படின்றதான் தகவல் தெளிவாக தெரியுது. செந்தில் பாலாஜி பேர் பரவலாக அடிபடுது. செந்தில் பாலாஜியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வந்து அந்த திண்டுக்கல் கரூர் அந்த பார்டரில் வந்து ஒரு பகுதியில் மாதங்குளமாக என்னமோ ஒரு இடம் சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக விசமிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் இது. இப்போ விசமிகள் இருக்காங்கன்னா போலீஸ்க்கு தெரியாமல் விசமிகள் அங்கே உள்ளே நுழையவே முடியாது. இம்மீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணி தூக்கிடுவாங்க போலீஸ். விசமிகள் உள்ளே நுழையிறாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் லைட்டாக ஒரு கான்ஸ்டபிள் லெவலில் தெரிஞ்சதுனாலே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சர்க்கிள்லேருந்து அவங்க வந்து உடனே அவங்கள வந்து அப்ரூவ். அப்போ விசமிகள் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க, கட்டையை தூக்கி டிரான்ஸ்ஃபார்மரை அடித்து உடைச்சிருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ பவர் கட் ஆகிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் கட் ஆன உடனே வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட்டரையும் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே அதனால் வந்து இருட்டாயிருக்கு. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய நாக்பூர் கமிஷனர் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து PhD வாங்கியிருக்காரு
அவர் ஒரு ஐபிஎஸ் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டை பற்றி வந்து பிஹெச்டி வாங்கியிருக்கார். அவர் சொல்கிறார், அந்த வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, லெவல் 1 லெவல் 2, அதாவது இப்போ நம்ம அலர்ட் சொல்கிறோம் இல்லையா, எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட், அந்த மாதிரி இந்த க்ரௌடனோட மூவ்மெண்ட்டை பார்த்தே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அவுட் ஆஃப் த லிமிட்டே போயிடுச்சு. அப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்க வந்து அந்த இடத்துலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வந்து விலக்கி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கணும், அவங்களை பிரிச்சிருக்கணும். பிரித்து இவங்கெல்லாம் இந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த 3 மணிக்கு வரதா அந்த போப்பே வந்து காலையில் 10:30 மணி 11 மணிக்கெலாம் க்ரௌட் அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ லோக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அங்கேருந்து ஒரு 60 பேர் 50 பேர் போலீஸ் செக்யூரிட்டியோட வந்து டிஎஸ்பிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இவர் உள்ள நுழையும் போது க்ரௌட் அதிகமாகிடும். அது இல்லாமல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, பல பேர் அதை தான் சொல்கிறாங்க. விருதுநகர், மதுரை, அது இல்லாமல் அந்த பகுதிகள், ராஜபாளையம் பகுதிகள் இன்னும் க்ரௌடு உள்ளே வந்திருக்கான். அப்போ வந்து விஜய் அவர்கள் தாவேக்கா கொடுத்துருக்கக்கூடிய அவங்க கடிதம் வந்து சரி, 10,000 பேர், 10,000 பேர் எக்ஸஸாக இன்னொரு 5,000 பேர் வரலாம், 6,000 பேர் 7,000 பேர் வரலாம். ஆனால் இது 27,000 பேர் 30,000 பேர் கிட்ட தொடும்போது அப்போ எங்கேருந்து உள்ள க்ரௌடு வராங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டில் போலீஸ் 2 பக்கமும் அந்த ரோடுனோட என்ட்ரன்ஸ் எப்படின்னா, கோயம்புத்தூர் என்ட்ரன்ஸ் ஒரு பகுதி, இந்த திருச்சி என்ட்ரன்ஸ் ஒரு பகுதி தான். இப்படி உள்ள நுழையும் போது நாமக்கல் வழியாக திருச்சி என்ட்ரன்ஸ்லேருந்து நாமக்கல் வழியாக உள்ள நுழையும் அவுட் எப்படி ஆவார்னா, விஜய் எப்படி ஆவார்னா கோயம்புத்தூர் அவுட்லேருந்து அப்படி அந்த ரூட்டில் வந்து கட் ஆகிடுவார். இதான் வந்து ஆக்சுவலாக வந்து இது. ஸோ இன்னொரு இதுதான் பிளான் பண்ணியிருக்காங்க போலீஸு, அவங்களோட தகவல் பிரகாரமே. அவர் அந்த இவர் சொல்கிறார் இல்லையா, இந்த ஏடிஜிபி சொல்கிறார், அங்கே போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் பிரகாரம். அதனால் நாங்கள் வந்து முன்னாடியே சொல்லிட்டோம், இந்த மாதிரி 50 மீட்டருக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம், உள்ளே போவாதீங்க. அது போவாதீங்க அப்படின்ட்டு சொன்னது ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்போது விஜய் சார் வந்து பேசி வெளியிட்டிருக்காருல ஒரு வீடியோ, கிட்டத்தட்ட ஒரு 4.5 நிமிஷத்துக்கிட்ட ஒரு வீடியோ. இல்லை, அதுக்கு முன்னாடி அதை முடிச்சிடுறேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ வந்து க்ரௌடு வந்து வெளியூர்லலாம் வரும்போது இந்த நான் 2 என்ட்ரிலையுமே என்ன பண்ணியிருக்கணும், இல்லை வேறு சில என்ட்ரிலலாம் இவர் செந்தில் பாலாஜி பேரை சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க அங்கே இருக்க மக்கள். அவர் வந்து ஏற்கனவே பல இடங்களில் பிளாக் பண்ணி விட்டார். மக்கள் வந்து எப்படி வந்தாலும் வந்து வண்டியை வெளியே போட்டு நடந்து போகிற மாதிரி, இல்லை உள்ளே வண்டி போகாத மாதிரிலாம் தடுத்து விட்டார். அப்போ மக்கள் உள்ளே போகாத மாதிரி தடுத்து நடந்து தான் போகணும், ஒரு 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகிறோம் அப்படின்லாம் பிளாக் பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி. க்ரௌடு உள்ளே சேராத அளவுக்கு பிளாக். அப்போ போலீஸ் இந்த 2 புறமும் என்ட்ரி ஆகிறவங்களை என்ன பண்ணியிருக்குன்னா, கண்டிப்பாக வந்து வெளியூர்லேருந்து வரக்கூடிய வண்டிகள்லாம் நீங்கள் அலௌடு இல்லைன்னு சொல்லி தடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். அப்போ என்ன இருக்குன்னா, குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 7,000-8,000 பேர் க்ரௌடு வந்து கம்மியாயிருக்கும். அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா, 5 குரூப்பாக வந்து விவசாயிகள் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க 500 பேர் கொண்ட கும்பல் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க 1000 பேர் கொண்ட கும்பல் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அந்த ஒரே ஸ்பாட்டில் 30 பேர் இறந்தாங்க பாருங்கள். அந்த இடத்துல ஒரு பெண்மணி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள வந்து ஏறி மிதிச்சிருக்காங்க, கழுத்துலேயும் மிதிச்சிருக்காங்க. இப்போ இதனால தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து குயிக்காக வந்து, ஏன்னா குறவலை நினைஞ்சுன்னா அப்போ வந்து யாரோ பர்பஸாக பண்ணியிருக்காங்கன்றது தான் தகவல். ஸோ அதனால தான் இதை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மொபைலை காணோம், மணி பர்ஸை காணோம், அங்கே லோக்கல் போலீஸ்கிட்ட சொல்லுவோம், போலீஸ் கண்டுக்கவே இல்லை. அங்கே இருக்க கான்ஸ்டபிள்களை சொல்லும் போது நீங்கள் தான்மா உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதாக தகவல்கள் வருது. ஸோ நிறைய பேரோட செயினை காணோம். அது இல்லாமல் கத்தி வச்சுக்கிட்டு வந்ததான் இன்றைக்கி வந்து டெல்லியிலேருந்து நட்டா அவர்கள் அனுப்பிய 8 பேர் குழு வந்து விசாரிக்கும் போது அந்த ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, கத்தி வச்சுட்டுலாம் வந்து குத்திருக்காங்க ஒரு சிலரை, பொதுமக்களை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒன்று. இன்றைக்கி வந்து காலையில் நம்ம நண்பர் அந்த வேலு சாமிபுரத்தில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர் அந்த பகுதியில் இருக்கிற விசாரித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆம்புலன்ஸ் வேலை 40 உள்ளே எப்படி உள்ளே வந்தது. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, கரூர் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டான இடம். ஏன்னா அங்கே வந்து மிஷினுக்குள்ளே கை ஓட்டனா ஆம்புலன்ஸ் உடனே உள்ளே வந்து கூட்டிகிட்டு போனோம், அந்த மாதிரிலாம். அதனால அதிகப்படியான ஆம்புலன்ஸ் இருக்கு. ஆனால் 40 ஆம்புலன்ஸ் முன்கூட்டியே எப்படி அந்த இடத்துல வந்தது. அல்லாமல் ஒரு சில 2-3 ஆம்புலன்ஸில் ஒரு குறுக்கு சந்துக்குள்ளே பூந்து போயிருக்காங்க. அது எதுக்காக போனாங்க, என்ன போனாங்கலாம் தெரியல. ஒரு வேனில் மட்டும் ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் 15 பேர் உள்ளே உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேடி சொல்கிறாங்க. அப்படின்ற வீடியோலாம் நான் பார்த்தேன் நான். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணி சதி திட்டம் பண்ணி தான் இதை வந்து க்ளீனாக ஸ்கெட்சு போட்டாங்க. அதாவது இன்னைக்கு வந்து அவர் விஜய் அவர்கள் அந்த டாபிக் வந்துடும், அதான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 4.5 நிமிஷம் கிட்ட விஜய் சார் பேசின அந்த வீடியோ இருக்குது. விஜய் சார்
மக்கள் மத்தியில் ஒரு கலவரத்தை தூண்டி உண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்ட்டு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு சார்? அதாவது எனக்கு இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கலவரத்தை தூண்டுற மாதிரி அவர் ஒன்றும் பேசின மாதிரி தெரியல. முடிஞ்சா என் மேலே, அதாவது என் மேலே கை வைங்க, நிர்வாகிகள் மேலே கை வைக்காதீங்க, பழி வாங்க பார்க்குறீங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தூண்டி. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் அவர் சொல்கிறாரு, நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும், அதனோட தொடர்ச்சி கண்டினியூவேஷன் தான் அது. அவர் என்ன சொல்கிறாரு, நிர்வாகிகளை போய் நீங்கள் கை வைக்கிறீங்களா? அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் என்ன இடத்த காமிச்சிருக்காங்களோ அந்த இடத்த தான் நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணோம். புதுசாக ஒன்றும் நீங்கள் வந்து 50 மீட்டர் முன்னாடி தடுத்து நிறுத்துன்னு சொன்னார் அந்த டிஎஸ்பி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த ஸ்பாட்டை தானே கொடுத்தீங்க, அந்த ஸ்பாட்டில் நிற்க வச்சுருங்க, இல்லைனா க்ரௌட் இந்த பக்கம் ஃபுல்லாக உள்ளே வந்துட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான், ரொம்ப இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருப்பாப்ல. இதான் வந்து என்னோட அனுமானிக்கக்கூடிய சூழ்நிலை. அவர் சொன்ன விஷயம் இதுதான், நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்ட இடம் அது. அதனால் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் வந்து நீங்கள் கொடுத்த இடத்துல தானே நாங்கள் எந்த தப்பும் செய்யலைன்றதான் சொல்ல வர்றாரு. அதில் என்ன கலவரத்தை தூண்டுற மாதிரி. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, எங்கள் நிர்வாகிகளை ஏன் கைது பண்ணுறீங்க? அதுக்காக நீங்கள் கொடுத்த இடம்தான், நாங்கள் அங்கே தான் போய் பிரச்சாரம் பண்ணோம். புதுசாக நாங்கள் வந்து டைவர்ட் பண்ணி இல்லையா? நீங்கள் என்ன இப்போ ஒரு இடத்த சொல்கிறீங்க, அந்த இடத்துல போய் நின்னீங்கன்னா அந்த ஆற்றுப்படுகையெல்லாம் இருக்குது, அங்கே போய் நின்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிரும், லைட் ஹவுஸ் பகுதியில் வந்து அப்படின்னு சொல்லி ஏடிஜிபி சொல்கிறாரு. டிஜிபின்னு சொல்ல அந்த லோக்கல் போலீஸ் ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து போலீஸ் சொல்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து அந்த இடத்துல போய் பண்ணல, அவங்க மாற்று ரூட்டில் போய் பண்ணல, அவங்க அதே ரூட்டில் தான் போகிறாங்க. இவங்க ஒரே ஒரு தவறு என்னென்னா, விஜய்க்கு போட்ட ஆரம்ப கண்டிஷனே வந்து உள்ளே நுழையும் போது வேனுக்கு மேலே நின்றுட்டுலாம் நீங்கள் வந்து சீன் காமிக்கக்கூடாது, சினிமா மாதிரி நீங்கள் வேனுக்குள்ளேயே தான் இருக்கணும். வேனுக்குள்ளேயே இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கும் போது ஒரு சில நேரத்தில் லைட் ஆன் பண்ணுறாரு, நான் உள்ளே தான் இருக்கேன்னு காமிக்கிறாரு, ஆஃப் பண்ணிடுறாரு. ஏன்னா ரொம்ப நேரம் காமிச்சாலும் மக்கள் வந்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான். பட் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, அவர் கை காமிச்சிட்டு போயிட்டு இருந்தாருன்னா அப்படியே விலகி போயிருப்பாங்க நிறைய பேர். அவங்க நான் என்ன சொல்கிறேன்னா சார், சிம்பிளான விஷயந்தான் அது. நீங்கள் தானே சொல்கிறீங்க அவர் இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னு. அப்படி தான் வந்து கல நிலவரமும் இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் பயந்தீங்க? இதுதான் ஓட்டாக மாற போகிறது இல்லையே, ரசிகர்கள் தானே அவங்க. அவர் முகத்தை பார்த்துட்டு இல்லை, ஓட்டாக மாற போகிறது இல்லை, அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த கூட்டம் ஒரு இடையூறு ஏற்படுத்துச்சுன்னா, போக்குவரத்து இடையூறுகள். சார் இடையூறு என்ன ஆக போகுது சார்? அதாவது வந்து ரசிகர்கள் வந்து தங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை வந்து பார்க்க வராங்க, பார்த்துட்டு போயிட போகிறாங்க. அவங்க அவர் பேசுறது கூட கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் கொடுத்துருக்க இதுவே கால அளவு, அவர் வந்தவுடனே 3 நிமிஷம் தான் பேசணும். அந்த 3 நிமிஷம் 5 நிமிஷம், அந்த 3 நிமிஷத்துலேயும் அவர் கட் பண்ணிட்டார். பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே கட் பண்ணிட்டு முடிச்சுக்கிறார் அவர். ஏன்னா அந்த 10 ரூபாய் பாட்டில் பாட்டு பாடும் போதே வந்து பிரச்சனைகள் விஸ்வரூபம் ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் தெளிவாக காமிக்கிறாங்க, அந்த அந்த ஒரு கும்பல்ல இருந்து அந்த அவர் பேசுறத ஷூட் பண்ணும்போது என்ன பண்ணுறான்னா, ஒருத்தன் எட்ரா அதை அட்ரா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அதெல்லாம் நம்ம அந்த அந்த சத்தத்தில் கேட்க முடியுது ஒரு சிலது. அதை ஒரு சிலர் வீடியோ பதிவாக போட்டிருக்காங்க. அவன் என்னடா பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தன் சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி அந்த நேரத்தில் தான் செருப்பு பறக்குது. அந்த 10 ரூபாய் பாட்டில் அந்த அப்போ தான் வந்து விஷயமே விஸ்வரூபம் எடுக்குது. புரியுதுங்களா? ஆல்ரெடி இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து புதுசு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி காலையில் வந்து ஒரு நம்மளுடைய நண்பர், அரசியல் நண்பர் கன்னியாகுமரியில் பேசும்போது அவர் தான் சொன்னார், நீங்கள் யாருன்னு என்னை கேட்டார். நான் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டுருக்க ஒரு இந்திய பிரஜை அப்படின்னு சொன்னாலாம். உங்களுக்கு தெரியாதா திமுகவினுடைய நிலவரங்கள் கலவரங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்க? 2 விஷயங்கள் சார். ஒரு விஷயம் வந்து கருணாநிதி அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்க, எனக்கு நல்லா நினைவு இருக்குது. இதே ஜெமினி 2001 இந்த பீரியடில் கருணாநிதி அரெஸ்ட் பண்ணி வெளியே விட்டாங்க. அப்போ வந்து ஒரு இது நடக்குது, பேரணி மாதிரி திமுக போகிறாங்க. அப்போ உங்களுக்கு ஜெமினி ஃப்ளேவரில் நடந்த விஷயம்லாம் தெரியும்ல உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு. கலவரம் ஆயிடுச்சு. இதுதான் திமுகவனோட விஸ்வரூபம் ஸ்வரூபம் எல்லாமே. ஓகே சார், இப்போது விஜய் சாரனுடைய இந்த வீடியோவில் அவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. என்னுடைய தொண்டர்கள் மேலேயோ நிர்வாகிகள் மேலேயோ கை வைக்காதீங்க, என் மேலே வேணால் கை வைங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ ஏற்கனவே கடந்த 3 தினங்களாக டிவிக்கே நிர்வாகிகள் விஜய் சார் அந்த இடத்துக்கு போய் பார்க்காதது அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவான ஒரு பெயர்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் விஜய் சார் பேசின சில விஷயங்கள் இன்னும்
ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள கோவத்தை இன்னும் அதிகப்படுத்துமா? நான் கடந்த வீடு இது இப்போ இதுலேயே வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தோம், உங்களுக்கு தெரியும். நல்லா அந்த உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அதை என் கை தான் வச்சு பாருங்களேன் விஜய் மேலே. சும்மா என்ன ஜோக் காமிக்கிறீங்களா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கொடுத்த இடத்துல தான் அவர் சொல்லிட்டார் தெளிவாக. சரி, நீங்கள் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அதை பண்ணியிருக்கணும்னு நினச்சிருந்தா இதே ஷாருக் கான் ஒரு இடத்துல வந்து அகமதாபாத் இடத்துல பெரிய பிரச்சனையாச்சு, உடனடியாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அங்கே இருக்க அரசாங்கம். 2017-18 பீரியட்லன்னு நினைக்கிறேன். அல்லு அர்ஜுன் என்னாச்சு, அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த டிராஃபியை ஜெயிச்சாங்க பாருங்கள், இந்த பெங்களூரு இது ஆர்சிபி, அவங்களோட இதெல்லாம் முக்கியமான ஆட்கள்லாம் தூக்கிட்டாங்களா இல்லை, அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? ஏன் இதை அரெஸ்ட் பண்ணல? அரெஸ்ட் பண்ணியிருந்தா இது வந்து பெரிய விஸ்வரூபம் ஆகும். அதுதான் வந்து இன்னைக்கு கோர்ட் ஹாலில் நடந்திருக்கு. மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் ரெண்டு பேருக்குமே, தாவே தொண்டர்களுக்கும் இவங்களுக்கும் போலீஸுக்கும். அதில் வந்து ஒரு இடத்துல வந்து பிரச்சனை பயங்கர விஸ்வரூபம்னு சத்தம் போடுற அளவுக்கு பெரிய இதுவாக வெடிப்பாயிருக்கு. போலீஸ் வந்து நீங்கள்லாம் வெளியே போங்க அப்படின்னு துரத்தி விட்ருக்காங்க. இப்போ இன்னைக்கு தகவல்கள் லேட்டஸ்ட்டாக, புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிருந்தா அப்பயே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் போகும்போதே இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அதான், நீங்கள் போனீங்கன்னா உள்ளே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க உங்களை, இல்லை வேறு மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. அதை தான் அவர் இன்றைக்கி சொல்ல வராரு. பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. ஆனால் அவர் ஒன்று பண்ணியிருக்கலாம், திருச்சியிலே இருந்துட்டு 2 நாள் இருந்துட்டு அதை வந்து அங்கேருந்து இது பண்ணி சோர்சஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜய் வந்து கேட்டிருக்காரு, நான் வந்து என்னோடய மக்களை போய் பார்க்கணும், ஹாஸ்பிட்டலில் அடிபட்டுருக்கவங்களாம் போய் பார்க்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இவங்க தான் வந்து பர்மிஷன் டினைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்னோட நண்பர்களோட டீம் போகிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பத்திரிகைலாம் செய்திகள் வந்திருக்கு, யாரையும் வந்து பர்மிஷன் கொடுக்கல உள்ளே நுழையிறதுக்கு அப்படின்றது தான். ஸோ அதுதான் ஒரு அம்மா இன்றைக்கி கூட கேட்குறாங்க, அந்த இடத்துல வந்து ஏற்கனவே நாங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்குமா? இன்றைக்கி வந்து செருப்புங்களுக்கு பக்கத்தில் போலீஸ் ப்ரொடெக்ஷனை போட்டு வச்சுருக்கீங்க. இன்சிடென்ட் நடந்து 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் நிற்கிது அந்த ஏரியா ஃபுல்லாக. அப்போ செருப்புங்களுக்கு தான் ப்ரொடெக்ஷனா அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி பரவாயில்ல, நீங்கள் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து விஜயெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இது பெரிய பிரச்சனையாகிடும், விஸ்வரூபம் ஆகும் எலெக்ஷனில் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். எப்படியும் வந்து 10-15% ஓட்டு சர்ஜ் ஆகிடும். இப்போது விஜய் மேலே அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இவங்க தான் அவங்களுக்கு வந்து ஒரு திங்கிங் டீமில் வந்து இருக்காங்க. அவங்க மேலே கை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களே, அதுதான் வெள்ளிக்கிழமை ஹியரிங்கில் வருது. இப்போது ஆதவ் அர்ஜுனா அவனோட அறிவழகன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் கொடுத்தா மதியழகன் இல்லை அறிவழகன் வழக்கறிஞர், ஓகே ஓகே, அவர் கொடுத்த பேட்டியில் என்ன எடுத்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொன்னார், நாங்கள் இனஃப் டாக்குமெண்ட்ஸும் சப்போர்ட்டிங் வீடியோவும் கொடுத்துருக்கோம், என்ன நடந்ததுன்னு மக்கள் சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்படி இருக்கும்போது விசாரணை வரும்போது எல்லாமே வெளியே வரும்ல, அதை தானே இன்னைக்கு விஜயும் சொல்கிறாரு, உண்மைகள் எல்லாம் வெளியே வரும் கண்டிப்பாக. மற்ற ஊரில் நடக்காதது கரூரில் நடக்குது. 5 மாவட்டங்களில் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. சரி, இன்னொரு விஷயம் இங்கே தான் நோட் பண்ணணும். பெரம்பலூரில் போலீஸ் இவங்க சொல்கிறாங்க உள்ளே போகாதீங்க பிரச்சனை ஆகும்னு தடுத்து நிறுத்தினாங்கன்னு சொல்கிறாங்களா? அப்போ பெரம்பலூரில் இதே இன்ஸ்ட்ரக்ஷன் தானே கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல தவிர்க்கப்பட்டதா? போகல, ரைட்டா? அப்போ யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்? போலீஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் தானே. போலீஸ் தானே ஒபே பண்ணியிருக்காங்க தாவேகா அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல ஏன் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் உள்ளே வந்தாச்சு எல்லாமே. நீங்கள் முன்கூட்டியே அவர் நாமக்கல்ல இருந்து, இல்லை நாமக்கல்ல ஒரு பாதி தூரத்தில் இருக்கும்போது சொல்லியிருந்தீங்க, அவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க தொண்டர்களுக்கு சொல்லியிருப்பாரு, மக்கள்லாம் டிஸ்போஸ் பண்ணிப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆக போகுது, அவ்வளோதான் மிஞ்சி போனால். ஏன்னா இங்கே வந்த க்ரௌடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்கள்லாம் வந்திருக்காங்க. மதுரை, விருதுநகர்லேருந்து, குறிப்பாக ராஜபாளையம் இந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க. எக்ஸஸ் க்ரௌடு வந்திருக்கு. 15,000 பேர் கூட வேண்டிய நாகப்பட்டினம் 15,000 பேர், மற்ற இன்னொரு இடத்துல என்ன திருவாரூர் அந்த இடத்துல கூட 15,000 பேர், 12,000 15,000 பேர், நாமக்கல்ல 15,000 பேர், 10,000 15,000 பேர். ஸோ இங்கேயும் அதை தான் 15,000 பேர் தான் வந்திருப்பாங்க. சரி, மிஞ்சி போனால் இன்னும் 2,000 பேர் எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 17,000 பேர், 10,000 பேர் எக்ஸஸ் ஆகிருக்காங்க. அதில் இந்த விஷமிகள் வந்து ஒரு 500 பேர் 1000 பேர் உள்ளே இருந்திருக்காங்க, பிரச்சனை பண்ணக்கூடியவங்க, புரியுதுங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப சஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஏன் இந்த இது வந்து அந்த ஊரில் இருக்கவர் சொல்கிறாரா, அதாவது ஒன்று வந்து நம்ம விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறார்.
இந்த வேனில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, நம்பர் பிளேட் இல்லாத ஸ்டிக்கர். என்ன ஸ்டிக்கர்னா கழகத்தின் மக்கள் சேவை ஊர்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 40 வேனில் வந்து கிட்டத்தட்ட பாதி வேனில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து தண்ணீர் பாட்டிலில் வந்து தண்ணீர் கொடுத்துருக்காங்க மக்கள் பொதுமக்கள்ன்ற பேர்வையில். அந்த பாட்டில்களில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அப்படின்னு போட்டு பாட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டில் எதுவும் கலந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகக்குறி வந்து மக்கள் எழுப்புறாங்க. ஸோ மற்ற இடங்கள்லாம் காலையிலேருந்து வெயிட் பண்ண மக்கள் இந்த ஒரு பகுதியில் தான் அந்த 30 பேர் இறந்த இடம் தான், அந்த இடம் தான் பெரிய பிரச்சனைக்குள்ள இடமா இருக்குது. மீதி ஒரு 9 பேர் வந்து மீதி இடத்துல மீதி இருக்கவங்களாம். இன்னொரு விஷயம் சூப்பராக சொல்கிறாங்க, இந்த மாரி படத்தில் வரும் பார்த்தீங்களா, ஏறு ஆட்டோவில் ஏறு, எங்கே போகிற நீ, நான் பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லி ஏற்றிட்டு போவான் மிரட்டி. அந்த மாதிரி இவங்க ஒரு சில விஷமிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்களை துன்புறுத்தி ஏறு வேனில் ஏறு ஆம்புலன்ஸில் ஏறுன்னு போய் அடித்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற வேலு சாமிபுரத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, கண்ணில் ஐ விட்னஸில் பார்த்தவங்க. அப்படின்ற தகவல்லாம் இப்போ வருது நம்மளுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது மிகப்பெரிய சஸ்பிஷன். அப்போ பர்பஸாக ஏதோ அந்த 40 வேனில் காலியாக போகுதுன்னு சொன்னோடனே மக்களை வேணும்னே வலுக்கட்டாயமாக உள்ளே இழுத்து ஏற்றி ஏதோ ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் விட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம், அந்த அம்மா நேற்று நிர்மலா சீதாராமனை பார்த்து அழுகுறாங்க. நாங்கள் வந்து பக்கத்துலேயே 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போவோம்னு நினச்சோம். 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அரசாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகிறாங்க. அப்போ டைம் எடுத்து அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன நல்லா நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு திணறல் வந்தால் உடனடியாக இவ்வளோ உயிரிழப்புகள்லாம் வராது. அப்படியே பெரிய இது இருந்தாலுமே என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு டைம் பீரியட் எடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் ஏதோ குயிக்காக எமர்ஜென்சின்னு ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் இது பர்பஸாகவே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ டெல்லியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது பார்த்தீங்களா, நம்ம நிர்மலா சீதாராமன் டீமில் இருக்க ஒரு ஃபினான்ஸ் செக்ரட்டரி டெபுட்டி செக்ரட்டரி வந்து ஒரு கார் வந்து பெரிய பாஷ் கார் வந்து இடிச்சிடுது. அந்த காரில் இருக்கவனே கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னா, அவனுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 20-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறான். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஆள்காலி போகிற வழியிலே பிராட் டெட்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து போன அந்த ஒரு 30 பேர் தூக்கிட்டு போவோம் பிராட் டெட்னு தான் டிக்ளேர் பண்ணிட்டு தான் கூட்டு போகிறான். இப்போது விஜய் சார் அந்த வீடியோவில் குறிப்பிட்ட அந்த விஷயம், அதாவது நீங்கள் கொடுத்த இடத்துல தான் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணோம், அதாவது வந்து அங்கே நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது உண்மைக்கு வெளியில் வரும், என் மேலே வந்து வேணால் கை வச்சுக்கோங்க, நிர்வாகிகள் மேலே கை வைக்க வேணாம், பழி வாங்க பார்க்குறீங்களா அப்படிங்கன்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஸோ என்ன தோணுது உங்களுக்கு? அதுதான் சார், அவர் வந்து எப்போ அங்கிள்னு சொல்லிட்டாரோ அது வந்து அவருக்கு ஒரு பிடிக்காத விஷயமாயிடுச்சு. என்ன தப்பு இருக்குது, நம்ம விவாதத்துலேயும் நான் சொல்லி நம்ம இதில் இப்போ இன்டர்வியூலேயே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், அங்கிள்னு சொல்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எஸ்.ஏ. சந்திரசேகர், கருணாநிதி இவங்கெல்லாம் வந்து திரையுலகத்தில் ஒன்றா பயணித்தவங்க. ஒரு சில படங்கள் எல்லாம் விஜயகாந்தை வச்சு படம் பண்ணியிருக்காங்களா இல்லையா, இருக்கா இல்லையா சொல்லுங்க, உண்மை தானே அது. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அங்கிள்லாம் சொல்லியிருப்பார், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு தான் பேசி தான் பழகியிருப்பாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகரும் இவரும் ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்து நெருக்கமான நண்பர்களாக இருந்தவங்க தானே திரையுலகம் மூலியமா. அப்படி இருக்கும்போது அந்த பழக்கத்தில் சொல்லியிருக்கலாம். இதை வந்து ஒரு மிகப்பெரிய குற்றமாக விவாதிக்கப்பட்டது ஊடகங்கள்ல. இல்லை, இந்த வீடியோ இன்னும் கோவத்தை அதிகப்படுத்துதா அப்படின்னு தான் கேட்க வரேன். கண்டிப்பாக கோவத்தை அதிகப்படுத்துமான்றது வந்து அவங்களுக்கு வேணா கோவத்தை அதிகப்படுத்தும், மக்களுக்கு கோவத்தை அதிகப்படுத்தாது. உண்மையதான். அந்த கோவத்தினுடைய நீட்சி என்னவா இருக்கும் அது தெரியல. அதுதான் இப்போ அவங்க சுற்றி இருக்கவங்களாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒன்றும் ரொம்ப காலத்தில் நிற்காது சார். அது அந்த நீங்கள் வேணால் கேஸை போட்டு அவங்க பெயிலில் வருவாங்க. இது கோர்ட்டில் வந்து இவங்க சைடு எதிர்த்து தான் தீர்ப்பு வரும். ஏன்னா இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மூலயமா என்கொயரி கமிஷன் போடணும்னு அனுராக் தாக்கூர் வந்து தெளிவாக 8 பேர் கொண்ட கமிட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டு சொல்லிட்டாங்க. எப்படி மரத்தில் இருந்து விழுந்தாங்க எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா. அது இல்லாமல் அந்த 2 வயது குழந்தை இழந்தவங்க அவங்களையும் போய் பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை இழந்த ஒரு அம்மா அவங்களுக்கும் பார்த்து அந்த அம்மாவும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து அந்த லேடி இன்னைக்கு குறிப்பாக கொடுத்த சாட்சிய இது அதை அவர் நம்ம அண்ணாமலை உட்காந்து அவங்க சொல்ல தமிழில் சொல்ல இங்கிலீஷில் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏமமாலினி பக்கத்தில் இருக்காங்க, அவங்க அனுராக் தாக்கூர் அந்த டீம் அவங்க ஃபுல்லாக இருந்து கேட்குறாங்க என்னென்ன கத்தியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா. அப்போ வந்து இன்னொரு பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் ஒருவேளை அங்கேயே கரூரில் இருந்திருந்தா
விஜயை கூட தாக்கியிருப்பாங்க அன்னைக்கு நைட்டு. கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா கத்திலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா வேற ஏதோ எய்ம் பண்ணி தான் வந்திருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய இதை வந்து நம்ம வந்து அதாவது சார் இது வந்து பாரபட்சமே இல்லாமல் நடுநிலைமையாக வந்து விசாரிக்க வேண்டிய நிகழ்வு சார். இது சர்வசாதாரணமாக எடுத்துக்க கூடாது. இதை இப்படியே விட்டீங்கன்னா இன்னும் 6 மாச காலத்தில் வேற எதையும் கூட செய்வாங்க இவங்க. இதே மாதிரி வேற ஒரு எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்கு நடுவில் இதே மாதிரி ஏதாவது ஒரு 98 நடக்கலையா அந்த விஷயத்தெல்லாம் சொல்லட்டுமா என்னென்ன நடந்து நான் பத்திரிக்கையில் அது வேண்டுமா? இதே மாதிரி தான் நம்ம அன்பில் பொய்யாமொழி மகேஷ் ஆஸ்கர் அவார்டு இல்லை அது அதை பற்றி அன்புமணி அவர்கள் பேசுனதுக்கு அவர் பதில் வந்து ட்வீட்டில் கொடுத்துட்டார். உணர்வுகளை வந்து இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நான் என்ன சொல்றேன்னா அதே மாதிரி தான் கலைஞர் அழுதாரு. எங்க கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் அழுதாரு அந்த இதெல்லாம் நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு. அப்போ என்னென்ன பத்திரிகை செய்திகள்லாம் வந்தது தெரியுமா? அப்போ வந்து இதுதான் இன்னைக்கு வந்து நேற்று ஊடகத்தில் ஒரு அரசியல் இது நிருபர் என்ன சொல்றாருன்னா, எல்கே அத்வானி அந்த ஸ்பாட்டை விட்டே போலையா, நீங்க போயிடுங்க மிகப்பெரிய கலவரம் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம் போலீஸ். இதே விஜய்க்கு சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்லை நான் விக்டிம்ஸை பார்க்காம பிரச்சனை தீராம இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன், எனக்கு வந்து பாதிப்பு வந்தாலும் நகர மாட்டேன்னு சொல்லி எல்கே அத்வானி சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் எது நடந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் அவர். அப்போ வந்து இந்த அளவுக்கு அபரீதமான வளர்ச்சி கூட பிஜேபி கிடையாது. அந்த இடத்துல ஆள் பலம் கூட கிடையாது. இப்பயாவது இருக்காங்க. அந்த தைரியமாக வந்து சொல்லியிருக்காரு. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. மக்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு அதான் நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். இது அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ரியல் ஃபேக்டை ரொம்ப சாஃப்டா சொல்லியிருக்காரு. ஹார்டான ஃபேக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்லல. கலவரத்தை உண்டாக்கக்கூடிய கோவத்தை உண்டு பண்ணும் எதிர்த்தரப்பினருக்கு இது அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனுடைய நீட்சி வந்து கைது வரைக்கும் போகும். நிர்வாகிகள் கைது பண்ணுவாங்க, தொந்தரவு பண்ணுவாங்க, பல வகையான டார்ச்சர்கள் கொடுத்து பார்ப்பாங்க போலீஸை வச்சு. அது எலெக்ஷன் வரைக்கும் தானே. எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்க இருக்க போறதில்ல ஆட்சியில், உறுதியா இருக்க போறதில்ல. அது வந்து உறுதியான முடிவு இது. ஏன்னா முடிஞ்சு போச்சு இது. இந்த இன்சிடென்ட்டோட மக்கள் வந்து இன்னைக்கு எனக்கு வந்திருக்க மெசேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மக்கள் ஃபுல்லாக கொந்தளிச்சு போயிருக்காங்க. எஸ்பெஷலாக செந்தில் பாலாஜி மேலே. நீங்கள் செந்தில் பாலாஜி வந்து திமுகவில் வச்சிங்கன்னா எனக்கு தயவுசெய்து நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சொல்லுவேன் இந்த வீடியோ வாயில. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னோட வேண்டுகோள்னா, உடனடியாக நடுநிலைமையாக விசாரணை பண்ணி செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு வரும். 96 எப்படி வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பர்கூர்லேயும் மற்ற இடங்களில் தோத்தாங்களோ, அதே மாதிரி நீங்கள் குளத்தூரில் நின்னாலும் சரி 10 இடத்துல நின்னாலும் அங்கே தோற்றுருவீங்க. இதுதான் மக்களுடைய மனநிலை. வந்து மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப அருமையான மக்களுங்க. ரொம்ப சாஃப்டாக இந்த விஷயத்தை வந்து இது வேற இடத்துல நடந்திருந்தால் இந்த மாதிரி அவுட்புட்ஸ்லாம் வெளியே வரும்போது பிரச்சனை வேற மாதிரி விஸ்வரூபம் ஆயிடும். அது வந்து ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க மக்கள். ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து நீங்கள் நடுநிலைமையாக நடந்துக்கிட்டு இது போயிட்டீங்கன்னா உங்களோட இமேஜ் இதுவாகாது. இல்லைன்னா நீங்கள் வந்து 50 ஆண்டு காலம் எடுத்தாலும் உங்களுக்கு தான் தலை தூக்க முடியாது. இந்த இன்சிடென்ட்டில் பல விஷயங்கள் பேசணும். நேர்த்துக்கு ரொம்ப நன்றி.